Hi, this is Santosh, your Hindi teacher. So இன்னைக்கு வந்து ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹால் டிக்கெட் எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்லைனில். சரிங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட்டை வந்து வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. சரிங்களா, ஹால் டிக்கெட்டில் என்ன இருக்கும்? ரோல் நம்பர் இருக்கும், உங்கள் பேர் இருக்கும், நம்ம எழுத போகிற அட்ரஸ் இருக்கும். சரிங்களா, எங்கே நம்ம எழுத போகிறோமோ அந்த அட்ரஸ் இருக்கும். சரிங்களா, அந்த சென்டர் நேம் சொல்லுவோம்ல, அங்கே இருக்கும், உங்களோட அட்ரஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அந்த வீடியோ நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம வந்து எல்லாமே ஆன்லைனில் தான் எக்ஸாம் எழுத போகிறோம், நம்ம வீட்டில் இருந்தால் எக்ஸாம் எழுத போகிறோம், அதை வந்து அவங்களுக்கு அப்படியே சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம வந்து ரோல் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். போன வீடியோவில் அதான் நான் போட்டேன். சரிங்களா, ஸோ நமக்கு ரோல் நம்பர் தெரிஞ்சாலே போதும். ஸோ அதுதான், அதை வட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரோல் நம்பரை நீங்கள் அந்த ஆன்சர் ஷீட் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட் பேஜில் நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். அங்கே வந்து ரோல் நம்பர் கேட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அங்கே நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு உங்களோட பேரை நீங்கள் கொடுக்கணும். பேரை நீங்கள் கொடுத்தா அடுத்த செகண்ட் பேஜில் நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸை நீங்கள் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிடிஎஃப்பில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கணும். அந்த வெப்சைட்ஸ்லேயே ஆப்ஷன் இருக்குது, அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இமெயில் மூலமாக கூட சென்ட் பண்ணிக்கலாம். சாஃப்ட் காப்பி சென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஹார்ட் காப்பி, அதான் நீங்கள் எழுதிப்பீங்களா எக்ஸாம் பேப்பர், ஸோ அதையும் நீங்கள் வந்து மறக்காமல் சென்ட் பண்ணிடணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். சரிங்களா, அதுக்கப்புறம் ரெண்டாவது அப்டேட் என்னென்னா, ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சரிங்களா, இந்த பரீட்சையிலேருந்து பிரவேசிக்க வரைக்கும் எழுதுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமே கிடையாது. ஸோ இந்த தடவை அவங்களுக்கு எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒன்லி எக்ஸாம் வந்து யாருக்கு இருக்குன்னா, இந்த விஷாரத் பூர்வத்திலேருந்து பிரவீன் உத்தரது வரைக்கும் எழுதுறாங்க இல்லையா, அந்த 4 எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் எக்ஸாம்ஸ் இருக்குது. மற்றபடி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வந்து அடுத்த இதில் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க. ஏன்னா நிறைய குட்டி பசங்களாம் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியாது, நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, சஃபர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை அவங்களுக்கு மட்டும் வேண்டாம். பட் ஆனால் அந்த ஹையர் எக்ஸாம்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நம்ம எக்ஸாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதனால தான் நான் வந்து அப்டேட் பண்ணேன். ஒன்லி விஷாரத் பூர்வத்திலேருந்து பிரவீன் உத்தரது வரைக்கும் அந்த ரிட்டன் எக்ஸாம் ப்ரொசீஜர் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஸோ இந்த அப்டேட் வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ அடுத்தடுத்த ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். சரிங்களா, ஸோ நன்றி, வணக்கம், டேக் கேர்.